நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு எவ்விதமாக வேலை செய்கிறது? மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் செல்கிறார் குரு. 6ஆம் இடம் என்பது ருண ரோக கடன் ஸ்தானம். ஆனால் ராசிக்கு 12 கூடையவர் 6இல் சென்று சற்று விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்துவார். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்தில் ராகு சனி வீற்றிருக்கிறார். ஆட்சி பெற்ற சனியுடன் ராகுவும் வீற்றிருக்கிறார். அதற்கு குரு பார்வை கிடைக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கிவிடும். புது மனிதர்கள், அந்நிய தேசத்தினர், அந்நிய உறவினர், திடீரென்று பழக்கமாகக்கூடிய புது நண்பர்கள், புது கூட்டாளிகள், இவர்கள் மூலமாக லாபத்தை அடைய வைப்பார் மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு 6இல் மறைந்தால் சற்று உடல் உபாதைகள் ஏற்படும். உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். கடன் சுமைகளை சற்று அதிகப்படுத்துவார். விரயங்களையும் தருவார். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்வதால் தொழில் நன்றாக நடக்கும். ஆனால் தொழிலில் அதிகமான செலவுகளை ஏற்படுத்தி சற்றே லாபத்தையும் ஏற்படுத்துவார். மிகப்பெரிய லாபங்களிலிருந்து சற்று லாபத்தை ஏற்படுத்துவார். மகர ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்வதால சுப செலவுகள் ஏற்படும். புது வண்டி வாகனம் ஏற்படுறது, புதுசா வீடு கட்டுறது, வீடை புதுப்பித்தல், காரை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் சத்துருக்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறைமுக எதிரிகள் மூலமாக தொந்தரவை ஏற்படுத்துவார். உடலில் என்னவென்றே தெரியாத புது விதமான உடல் உபாதைகளை தருவார். உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே நீங்கள் டாக்டரிடம் சென்று அதை சரி செய்து கொள்ள வேண்டும். கடன் சுமையை பெருக்காமல் இருப்பது என்பது புதிதாக பேங்க் லோன் போவது, நகைகளை அடகு வைப்பது, இந்த மாதிரி கடன் ரீதியான இதை உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இல்லையா, பெரும் கடன் சுமையை ஏற்படுத்தி விடுவார். நோய் நொடியை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஹாஸ்பிட்டல் செலவுகளை அதிகப்படுத்துவார். ஜென்ரலா மகர ராசினியர்களுக்கு தன வருவாயும் தொழிலையும் கொடுத்தால் கூட சுப செலவுகளையும் அசுப செலவுகளையும் மாறி மாறி கொடுப்பதால ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். வியாழக்கிழமை சுண்டல் மாலையை தட்சிணாமூர்த்திக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து வரவும், பைரவருக்கு அர்ச்சனை செய்வதாலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். நமஸ்காரம்.